அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை என்ன செய்யலாம்? லெட்டஸ் எக்ஸாமின். அற்புதமான ப்ராப்ளம், ஸோ ஃபென்டாஸ்டிக். என்ன கவனமாக கவனிக்க பார்ப்போமே. A train runs along an unbanked circular track. அப்படின்னா சர்க்குலர் ஒரு இடத்துல வண்டி திரும்ப போது போல இருக்கு. ரைட். அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் பேங்க்டு. பேங்க்டுனா ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம். திஸ் இஸ் கால்டு பேங்கிங். வழுக்காமல் இருக்கிறதுக்காக பேங்க் பண்ணுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பேங்க் ஆகாமல் இருக்குது. அதனுடைய ரேடியஸ் 30 மீட்டர். 30 மீட்டருங்கிறது இஸ் வெரி ஷார்ட். பொதுவாக ட்ரெயின் அப்படி இருக்காது. ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, பிள்ளைங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக. ரியாலிட்டி ரேடியஸ் ஆஃப் த வில் பி இன் தி ரேஞ்ச் ஆஃப் கிலோமீட்டர், 30 மீட்டர் at a speed of 54 km/h. The masses of the train is 10 to the power of 6 kg. Huge mass. What provides the centripetal force required for this purpose? ட்ரெயின் சரிந்து விழாமல் இருப்பதற்கான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை யார் தருகிறார்கள்? தி இன்ஜின் ஆர் தி ரயில்? இன்ஜின் தருதா, ரயில் தருதா? வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் ரெக்வயர்ட் டு ப்ரிவென்ட் வேரிங் அவுட் ஆஃப் தி ரயில்? சப்போஸ் நீங்கள் அந்த தண்டுவாளமும் தட் இஸ் ரயிலும் வீலும் தேயாமல் இருக்கணும்னா எவ்வளோ பேங்கிங் இருக்கணும்? இதான் கேட்டிருக்காங்க. முதல்ல ரயில்வே தண்டுவாளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ரயில், திஸ் இஸ் வீல். வீல் இஸ் கனெக்டட் வித் தி ஃப்ளாஞ்ச். திஸ் இஸ் தி ஃப்ளாஞ்ச். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரயில். ரயிலில் இது என்ன செஞ்சுருக்கு? பதிஞ்சிருக்கு. ஸோ தட் இது வெளியில் வராது. ஓகே, யூ காட் தி பாயிண்ட். வெளியில் வராது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அது ட்ரெயின் திரும்புது. அதான கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் என்ன செய்து திரும்புது. அப்போ ட்ரெயினை திரும்பிச்சுன்னா எனர்ஜியா காரணமாக ட்ரெயின் அப்படியே தான் போக முயற்சி பண்ணும். புரியுதுங்களா? ட்ரெயின் திரும்ப நினைக்குது, டிரைவர் திருப்புறாரு, தண்டுவாளம் திரும்பி இருக்கு, திரும்புது. ஆனால் இப்படி எனர்ஜி அப்படி இருக்குன்னா எனர்ஜி அப்படி தானே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி இந்த வீலுடைய இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தண்டுவாளமும் கடுமையாக என்ன ஆகும்? ஃபோர்ஸ் வில் பி எக்ஸர்டட். ரைட். தண்டுவாளம் திரும்புது, இனர்ஷியா காரணமாக இது இப்படியே போகுது. அப்போ இந்த இடத்துல ஹெவி வியர் அண்ட் டேர் உண்டாகும். பொதுவாக தண்டுவாளம் பிச்சுட்டு போயிடும், இல்லை வீல் பிச்சுட்டு போயிடும். இதை தவிர்க்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பேங்க். இந்த வீல் அப்படி இந்த தண்டுவாளத்தை என்ன செஞ்சுருப்பாங்க? இப்படி இல்லாமல் இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ தட் இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோடைய பிரதான வேலை ட்ரெயினை நிமித்துறதுக்கு தான் இருக்கும், செலவு பண்ணப்படும். சரிங்களா? எதுக்கு செலவு பண்ணப்படாது? இந்த தண்டுவாளத்தில் வீணாகாது. தான் பாயிண்ட்டு. நவ் லெட் அஸ் பேக் டு தி டிஸ்கஷன். ஸோ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் given as 30 மீட்டர். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 54 km/h. நான் ப்ராப்பர் யூனிட்டுக்கு மாற்றி 15 m/s. மாஸ் 10 to the power of 6 kg. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எது அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குது? ரெயிலும் வீலும். ரைட். அதுவும் இடது பக்கம் ட்ரெயின் திரும்பிச்சுன்னா அதனுடைய அவுட்ரு வீல், மீனிங் வலது பக்கம் இருக்கக்கூடிய வீல் என்ன செய்யும்? அவ்வளோ ஃபோர்ஸை வாங்குது. சப்போஸ் வலது பக்கம் ட்ரெயின் திரும்பிச்சுன்னா ரைட், இடது பக்கம் வீல் அவ்வளோ ஃபோர்ஸை என்ன செய்யுது? அவுட்ரு வீல் திரும்புறதுக்கு ஆப்போசிட் அவுட்ரு வீல் அவ்வளவு வேர் அண்ட் டேர் என்ன செய்யுது? வாங்கிக்கிடுது. எவ்வளவு? mv²/r. ஸோ அது கேட்கல, பட் வி ஆர் மேக்கிங் சம் கால்குலேஷன் பிள்ளைகளுக்கு புரியறதுக்காக. பார்த்தா தெரியும், 75 × 10⁵. ஜஸ்ட் இமேஜின் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் ட்ரெயின் நம்ம ட்ராக்கில் பட்டுச்சுன்னா ட்ராக் என்ன ஆகும்? ட்ராக் போயிடும், இல்லை வீல் போயிடும். இதை தவிர்க்கிறதுக்காக பேங்க் பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங் ஆங்கிள் tan θ இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன் v²/rg. ஏற்கனவே ஆரம்பத்தில் இதை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் பிள்ளைங்களுக்கு, இது தெரியும் உங்களுக்கு. ஸோ v is 15², r is 10, g is 10, r is 30. This is a numerical problem. நான் தலையிட வேண்டியது 0.75. ஸோ tan θ is equal to 0.75, θ is equal to 36.87 degrees. ஸோ ரெண்டு வீலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 36.87 இருந்துச்சுன்னா எது நடக்காது? இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் காரணமாக வியர் அண்ட் டியர் எங்கே வராது? வீலுக்கும் ட்ராக்குக்கும் ஃப்ளாஞ்சுக்கும் வராது.
அது எல்லாமே எதுக்கு செலவு பண்ணப்பட்டுரும்? அந்த ட்ரெயினுடைய சாய்வை நிமித்துறதுக்கே செலவு பண்ணப்பட்டுரும். ஸோ அதனால தான் என்ன செய்கிறாங்க, தேய்மானத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பேங்க் பண்ணுறாங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா பிள்ளைங்களுக்கும் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.